Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்துச்சு அப்படின்னா என்னெல்லாம் நமக்கு அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம என்னன்னா தெளிவா பார்க்க போறோம். சரியா? எப்படி அதை அப்ளை பண்றது, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணலாம். 12th முடிச்ச உடனே நீங்க அதாவது எப்ப நீங்க இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி எப்படி நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரியா? அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் யார் இந்த எலிஜிபிள் ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, உங்க பேரண்ட்ஸ் வந்து 12th படிச்சிருக்கணும். அதாவது யாருமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி காலேஜுக்கு போயிடக்கூடாது. காலேஜுக்கு நீங்க தான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க தான் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ள நீங்க வருவீங்க, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் லிஸ்ட்டுக்குள்ள வருவீங்க. அதே மாதிரி இதுக்கு என்னெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதுல நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்ன அப்படின்னா, எனக்கு அக்கா இருக்காங்க சார், எனக்கு அண்ணா இருக்காங்க சார், அவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க வந்து யூஸ் பண்ணல, அப்ப நாங்க வாங்கி அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அது கிடையாது. அதுக்கு எலிஜிபிளே யாரும் கிடையாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது உங்க ஃபேமிலியில நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கணும். சரியா? அப்படி ஃபர்ஸ்ட் பிறந்துட்டு நீங்க அதாவது உங்க ஃபேமிலியில உங்க அப்பாவோ அம்மாவோ டிகிரி எதுவும் முடிக்கவே இல்லை, அதாவது டிகிரிக்கு போகவே இல்லை, அவங்க வந்து 12th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. நீங்க உங்க ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் பிறந்திருந்தீங்க அப்படின்னா. சரியா? அதை தெளிவா நீங்க புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும் சார், நான் வந்து இப்போ 12th படிச்சுட்டு இருக்கேன் சார், இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுத போறேன், நான் வந்து எப்போ அப்ளை பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு டிசி வந்து கொடுப்பாங்க. 12th நீங்க முடிச்சோடனே பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டிசி கொடுக்கறதுக்கு ஒரு நாள் உங்களை கூப்பிடுவாங்க. அந்த டிசியை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? உங்களுக்கு இ சேவை மையம், உங்க வீட்டுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய இ சேவை மையம் நீங்க போனீங்க அப்படின்னாவே அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. யாரோட டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும் இ சேவை மையத்துக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மா, சரியா, அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலியில படிச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, சப்போஸ் உங்க தங்கச்சி இல்ல யாராவது வந்து ஸ்கூல்ல படிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலோட போனஃபைட் சர்டிஃபிகேட், சரியா, அவங்க வந்து 8th படிக்கிறாங்க, அவங்க வந்து 10th படிக்கிறாங்க அப்படிங்கிற போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கணும். அவங்களுக்கு டிசி இருக்காதுல்ல, அதனால அவங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்ப உங்க அப்பா அம்மா உங்களோட டிசி, இவங்க 3 பேர்த்தோட டிசி வந்து கண்டிப்பா வேணும். கடைசியா என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற டிசி. சரியா? ஒருவேளை உங்க அப்பா அம்மா படிக்கவே இல்லை, சுத்தமா ஸ்கூலுக்கே போகல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க விஓட்ட போய் என்ன பண்ணா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா, நான் எங்க அப்பா அம்மா வந்து சுத்தமா படிக்கவே இல்லை, எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லெட்டர் நம்ம வந்து என்ன சொல்றோம், ஸ்கேன் பண்ணி நம்ம இ சேவை மையத்தில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா 6 பேருக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து வேணும். சரியா? என்ன சார், எங்க வீட்டுல 4 பேர் தானே, அப்பா அம்மா நானே என் தம்பி இல்ல நானே என் தங்கச்சி, இந்த மாதிரி தானே சார் இருக்கும். 6 பேர்னு சொல்லும் போது யாருக்கு அப்படின்னா உங்க அப்பா, அதாவது உங்க அப்பாவோட உங்க தாத்தா பாட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்க அப்பாவோட அப்பா அம்மா இல்லாட்டி உங்க அம்மாவோட அப்பா அம்மா, சரியா, அவங்களோட டிசி மேபி இருந்துச்சு அப்படின்னா, சரியா, அவங்களோட டிசி நம்ம வைக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். மொத்தம் 6 பேர்த்தோட டிசி நம்ம என்ன வச்சாகணும். அப்பதான் நமக்கு வந்து எந்த தடையும் இல்லாம நமக்கு கிடைக்கும். சார் அவங்களோட டிசி எல்லாம் நான் எங்க சார் போய் வாங்குறது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களோட டிசி இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, அவங்க எதுவுமே படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விஓட்ட ஒரு லெட்டர் எழுதி பெர்மிஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ், ஏன்னா விஓ தான் நமக்கு வந்து என்ன கொடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு லெட்டர் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த லெட்டரை நம்ம வச்சு என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இ சேவை மையத்தில் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். உடனே உங்களுக்கு அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிருவீங்க. அப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணவே போகணும். இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித தடையும் இல்லாமல் ஈஸியாக கிடைச்சிடும். ஏன்னா சில பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்போ இதெல்லாம் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்கணும் அப்படின்னா என்ன சார் எங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா, நீங்க இன்ஜினியரிங் படிச்சீங்க அப்படின்னா நீங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. நீங்க ஓசியா இருந்தாலும் சரி, இல்லை எம்பிசி பிசி இல்லை வந்து எஸ்சி எஸ்டி எந்த மாதிரியான கேட்டகரியில் நீங்க இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. நீங்க உங்களுக்கு 25,000 இன்ஜினியரிங்கா இருந்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் நீங்க படிச்சீங்க அப்படின்னா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கிடைக்கும். அதுவே நீங்க எம்பிபிஎஸ் இல்லை வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான என்னாச்சு பார்த்தா ஸ்காலர்ஷிப்
ஸ்காலர்ஷிப் வந்து வரும். சரியா, நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 1 lakh கிட்ட என்ன பார்த்தா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே பேராமெடிக்கல் கோர்சஸ்களும் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா, கிட்டத்தட்ட 20,000 கிட்ட பேராமெடிக்கல், நீங்க பேராமெடிக்கல் சொல்றது பிஎஸ்சி நர்சிங். சரியா, அதுக்கப்புறம் பிபிடி, பிஓடி. சரியா, இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு பார்த்தீங்களா. பேராமெடிக்கல் கோர்ஸ் ஒரு 17 கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய காலேஜ் இருக்கு பார்த்தீங்க, நீங்க டிகிரி போய் படிக்கிறீங்க, இப்போ லோயலா காலேஜ் இருக்கட்டும், இல்ல டபிள்யூசிசி இருக்கட்டும், இல்ல எம்சிசிசி இருக்கட்டும். சரியா, இந்த மாதிரி பெரிய பெரிய அட்டானமஸ் காலேஜ் இருக்கு பாருங்க, டிகிரி படிக்க போறீங்க அப்படின்னாலும் நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான காலேஜ்ல அவங்க என்ன பண்ணுறாங்க, தனி கோட்டாவே வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பசங்க இத்தனை பேர்த்த நம்ம வந்து அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனி கோட்டாவே வச்சிருக்காங்க. அதனால இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கினீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு. சரியா, அதனால ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து 12th நீங்க முடிச்சு பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு உங்க கையில டிசி வரும் பாருங்க. டிசி வந்தோடனே நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலை என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. சரியா, இதுல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், என்னோட அக்காவோ இல்ல என்னோட அண்ணாவோ இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கல, ஆனால் நான் என்ன பண்ணலாம், திரும்ப நான் வாங்கி நான் காலேஜில் சப்மிட் பண்ணி அதுக்கு எலிஜிபிள் ஆகுவேனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 100% நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. அதில் சில பிரச்சனைகள்லாம் பின்னாடி உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அதனால நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் காலேஜுக்கு போகிற ஆட்களாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பிறந்தவங்களாக இருக்கணும். சரியா, உங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ தான் இருக்கணும், தவிர நீங்கள் தான் ஃபஸ்ட்டு என்னாச்சு பார்த்தா இருக்கணும். அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. ஓகேவா, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.